வணக்கம். கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 700 ரூபாய் வரை அதிகரிக்க திட்டமிடப்பட்ட எரிபொருள் விலை பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தரமற்ற நிலக்கரியுடன் இன்னும் ஒரு கப்பல் கொழும்பு துறைமுகம் வருகை. மட்டக்களப்பில் நேருக்கு நேர் மோதிய பேருந்து லொரி. டீசலின் விலை 600. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசை மக்களுக்கு அறிவிப்பு. மே மாதம் 31ஆம் தேதி விசேட விடுமுறை. இலங்கையின் தேங்காயில் ஏற்றுமதி. மாணவியை காப்பாற்ற சென்ற உயிரிழந்த ஆசிரியர். பருவமழையினால் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜூலை மாதம் இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் இருப்புகள் தற்போது நாட்டில் உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிகுமாரகி தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய இந்த மாதம் 28 மற்றும் 31ஆம் தேதிகளில் மேலும் 2 கச்சா எண்ணெய் கப்பல் நாட்டுக்கு வரவுள்ளதாகவும் எதிர்வரும் நாட்களில் எரிபொருள் விலையில் பெரிய அளவிலான உயர்வையோ அல்லது விலை குறைப்பையோ எதிர்பார்க்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதத்தில் உலக சந்தையில் டீசல் விலை அதிகரித்திருந்த போதிலும் தற்போது அந்த விலை படிப்படியாக குறைந்து வருவதாக விளக்கமளித்துள்ளார். இதற்கு முன்னதாக எதிர்பார்க்கப்பட்டவை போன்று விலையை 700 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டிய தேவை தற்போது இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றும் தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக எரிபொருள் விலை உயர்வு குறித்து பொய் வதந்திகள் பரவி வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அடுத்த சில நாட்களுக்குள் 2 மசகு எண்ணெய் கப்பல் முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டிய தரமற்ற நிலக்கரி ஏற்றிய கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்துக்கு அருகிலுள்ள கடல் எல்லையில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக சுதந்திர வழக்கறிஞர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் சுதந்திர வழக்கறிஞர்கள் அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது, கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி குறித்த நிலக்கரி கப்பலின் ஏற்றுமதி அறிக்கை பிரதிகள் குறித்த நிலக்கரி நிறுவனத்தின் அனைத்து அதிகாரிகள் மற்றும் வலுசக்தி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிலக்கரி கப்பல் தென் ஆப்பிரிக்காவின் ரிச்சர்ட் பே கோல்ட் டெர்மினல் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளதுடன் அதில் 59,766 மெட்ரிக் டன் நிலக்கரி இருப்பு உள்ளது. மேலும் அந்த நிலக்கரி இருப்பின் சாம்பல் சதவீதம் 16.8 அலகுகளாக காணப்படுவதனாலும் லங்கா நிலக்கரி நிறுவனம் கோரியிருந்த ஒப்பந்த பெறுமதியான 16 அலகுகளை விட இது அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அபராத கொடுப்பனவுக்கு உட்படுத்தியோ அல்லது வேறு எந்த வகையிலோ அந்த நிலக்கரி இருப்பை கொள்வனவு செய்ய நிலக்கரி நிறுவனத்துக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என்று அந்த அமைப்பு தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக குறித்த நிலக்கரி இருதரப்பிலும் குறைவாக இருந்தபோதிலும் அதனை நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் மின் உற்பத்திக்காக பயன்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். ஒப்பந்த நடைமுறைகளின்படி தரம் தொடர்பான இந்த பிரச்சினை குறித்து ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் குறித்த கப்பல் விவகாரத்தில் பல்வேறு அமைப்புகள் தங்களது அரசியல் தேவைகளுக்காக பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் அனுர கருணாதிலக மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதான வீதியில் நேற்று காலை சுமார் 10:30 மணியளவில் தனியார் பேருந்தும் சிறிய ரக லொரியின் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஆரியம்பதியிலிருந்து கதிரவெல நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் வாழைச்சேனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பிஸ்கட் ஏற்றி சென்ற லொரியும் சித்தாண்டி வந்தாறு மூலை மத்திய மகா வித்தியாலயத்துக்கு முன்பாக உள்ள பாதசாரிகள் கடக்கும் வெள்ளைக்கோட்டு பகுதியில் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் பேருந்து நடத்துனர் உள்ளிட்ட பேருந்தில் பயணித்தவர்களில் லொரியில் சென்றவர்களும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 5 பேரும் சித்தாண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வு குறித்து பரவி வரும் பொய் வதந்திகள் காரணமாகவே சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் அவதானிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அடுத்த சில நாட்களுக்குள் 2 மசகு எண்ணெய் கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து தலா 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை அந்த கப்பல்கள் ஏற்றி வர உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் அடுத்த சில நாட்களில் எரிபொருள் விலையில் கணிசமான உயர்வு இருக்கும் என்று தென்னிலங்கையில் பொருளாதார ஆய்வாளர் தெலநாத் பெர்னாண்டோ கூறியுள்ளார். குறிப்பாக ஒரு லிட்டர் டீசலின் விலை 600 ரூபாவாக உயரக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான அரச வெசாக் உற்சவத்தை முன்னிட்டு மே மாதம் 31ஆம் தேதியை அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. முன்னதாக மே மாதம் 2ஆம் தேதி வழங்கப்படவிருந்த விடுமுறையை திருத்தம் செய்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதி வருவாய் 2026ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் வரலாறு காணாத அளவுக்கு உயர்வடைந்துள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியில் தேங்காய் துறையின் ஏற்றுமதி வருவாய் 21.38% அதிகரித்து 406.28 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. உலக சந்தையில் இலங்கை தேங்காய் சார்ந்த தயாரிப்புகளுக்கு காணப்படும் அதிகரித்த தேவையும் பாரம்பரியமாக முழு தேங்காய்களை ஏற்றுமதி செய்வதிலிருந்து விலகி அதிக மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கு துறை மாறியுள்ளதுமே இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டில் தேங்காய் கைத்தொழில்துறையின் பல முக்கிய பிரிவுகளும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. தேங்காய் எண்ணெய் ஏற்றுமதி 26.09% அதிகரித்துள்ளது. உலர்ந்த தேங்காய் ஏற்றுமதி 38.8% உயர்வை பதிவு செய்துள்ளது. தேங்காய் கிரீம் ஏற்றுமதி 24.48% அதிகரித்துள்ளது. தேங்காய் சிரட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகள் சர்வதேச சந்தையில் காணப்படும் அதிக தேவையால் 49.38% வளர்ச்சியை எட்டியுள்ளன. இயற்கை அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆரோக்கிய உணவுப் பொருட்கள் தொடர்பான உலகளாவிய சந்தையில் தேங்காய் சார்ந்த தயாரிப்புகளுக்கான கேள்வி அதிகரித்து வருவது இலங்கைக்கு புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இந்த உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் உள்நாட்டு தேங்காய் உற்பத்தியை 4.2 மில்லியன் வரை உயர்த்தும் இலக்குகளுடன் அரசாங்க உரமானியங்கள் மற்றும் மறுசெய்கை திட்டங்களுக்காக 3 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை கல்வி வலயத்துக்குட்பட்ட படல்கும்புர வைகும்புர தமிழ் கனிஷ்ட வித்தியாலயத்தின் கணித ஆசிரியர் ஒருவர் கல்வி சுற்றுலா சென்றிருந்த இடத்தில் கடலில் நீராடிக் கொண்டிருந்த மாணவி ஒருவரை காப்பாற்ற முயன்ற போது உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் படல்கும்புர அலுபொத்த பிலிமெல பிரதேசத்தை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான NM நுஜீம் 56 வயது என்ற கணித ஆசிரியரை உயிரிழந்துள்ளார். குறித்த பாடசாலையின் அதிபர் மற்றும் சில ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளுடன் கல்வி சுற்றுலாவில் ஈடுபட்டிருந்த போது மாலை 4:30 மணியளவில் கிரிந்த கடற்கரைக்கு சென்று கடலில் நீராடியுள்ளனர். அதன்போது ஒரு மாணவி கடல் அலையினுள் சிக்கி நீரில் மூழ்கிக் கொண்டிருப்பதை கண்ட ஆசிரியர் மாணவியை காப்பாற்ற சென்ற தருணத்தில் இருவருமே நீரில் மூழ்கியுள்ளனர். தொடர்ந்து உயிர்காக்கும் பிரிவினரும் பிரதேசவாசிகளும் இணைந்து அவர்கள் இருவரையும் மீட்டு தெபரவெவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்ததன் பின்னர் சிகிச்சை பலனின்றி ஆசிரியர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து கிரிந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆசிரியரின் மரணம் பாடசாலை சமூகத்தை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை நிலைமை தாபிக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் மழை வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.